நான் இந்த ஒரு பவுல் ஃபுல்லாக ஆடை நிறச்சி வச்சிருந்தேன். இது வந்து ரொம்ப பெரிய பவுல் கிடையாது, ஓரளவுக்கு சின்ன பவுல் தான். ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி அது ஃபுல்லாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதுதான் எனக்கு வந்து நான் ஒரு 2-3 தடவையாக இதில் தான் வச்சிட்ருக்கேன். சரியா? இந்த இது நிறைஞ்சதுக்கப்புறம் நம்ம பண்ணணுங்கிறது கணக்கு. இந்த இது ஃபுல்லாகிடுச்சு. அதுக்குள்ளே அம்மாலாம் ஊர்லேருந்து வந்தாங்க. ஸோ அதனால் அது போக எக்ஸ்ட்ராவாக இருந்தது இந்த தட்டில் வச்சுருந்தேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு இதுக்கு மாற்றிட்டேன். இந்த இதில் வந்து நம்ம இந்த ஆடையை சேர்த்து வைக்கிறது வந்து எப்பயுமே ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கூட கெட்டு போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்மெல் இருக்கும். இதே இது ஃப்ரீசரில் வச்சிட்டிங்க அப்படின்னா கெட்டு போகாது, அந்த ஸ்மெல்லும் இருக்காது. சரியா? இதில் வந்து இப்போ ஃப்ரீசர்லேருந்து எடுத்து இப்போ ஒரு மணி நேரம் ஆயிருக்கு. இன்னும் கூட இந்த கல் கணக்காக இருக்குது. சரியா? இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து அந்த ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் இதில் நான் கொஞ்சம் தயிர் போட்டு வைக்க போகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நெய் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப தெரியாது. நான் வந்து எங்கள் வீட்டில் லக்ஷ்மியை தான் நான் இது செய்ய வச்சுருக்கேன். இப்போ ஒரு 2 தடவையாக அவள் தான் செஞ்சுருக்கா. ஸோ இன்றைக்கி இந்த இது நம்ம ரெடி பண்ணலாம். ஓகே, இந்த இது வந்து நான் 2 தடவை நான் பண்ணிவிட்டு நல்லா வந்ததுக்கப்புறம் தான் சரி ஓகே நம்ம லக்ஷ்மியை வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த இது வந்து இப்போது இன்றைக்கி இப்போ டைம் வந்து இப்போ ஒரு 6:30 ஆயிடுச்சு. சரியா? 6:30. இன்னும் இது வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் நான் இது தயிர் உர ஊற்றி வைக்க போகிறேன். உர ஊற்றும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கூட ஆயிடுச்சு. நல்லா அந்த கட்டியாக இருந்தது எல்லாமே இதாயிடுச்சு. இப்போ நான் இதில் தயிர், சரியா, ஏர் டைட்டாக போட வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கிற இது போட்டு நான் இது உர ஊற்றுறதுக்கு வச்சிட போகிறேன். காலையில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, நேற்று தயிர் ஊற போட்டு வச்சுருந்தது, உர ஊற்றுனது வந்து இதோ இப்போ நல்லா தயிர் செட் ஆயிடுச்சு. தயிர் செட் ஆயிடுச்சான்னு மோந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெரியும். நல்லா மோந்து பார்த்தோம். இப்போ லக்ஷ்மி வந்துட்டா. இப்போ வந்து அவள் வேலை ஆரம்பிக்க போகிறாள். இப்போ இதில் வந்து நாங்கள் வந்து இப்போ நிறையா இருக்குங்கிறதுனால என்கிட்ட இருக்கிற பெரிய ஜார் மிக்ஸின்னு எடுத்திருக்கேன். சரியா? ஸோ இப்போ இதில் வந்து நம்ம போட போகிறோம். என்னமோ நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்கிறேன். இது எல்லாமே லக்ஷ்மி சொல்ல நான் செய்கிறேன். சரியா? அதனால் இப்போ இதில் தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தண்ணி ஊற்றி பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது இல்லையா லக்ஷ்மி? ஆனால் நீங்கள் இது மாதிரி அந்த தயிர் வாசம் வருதான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா தயிர் ஆலைன்னா அது சரியாக வராது. இதை வந்து இப்போ வந்து நம்ம விப்பர் இருக்கும் இல்லையா, அப்படியே அதாவது ஃபுல்லாக அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹீட் ஏறிடும். அப்புறம் நமக்கு வெண்ணெய் வராது. ஸோ அதனால் கொஞ்சம் விப்பரில் போட்டு இது பண்ணிங்கன்னா கரெக்டாக. ஃபஸ்ட்டு நம்ம அடிக்கும்போது ஒரு தடவை நம்ம அடித்தோம் அப்படின்னா தண்ணி ஊற்றிட்டு தான் நம்ம அடிக்கிறோம். அந்நேரம் வந்து கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி அடிக்க இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு வெண்ணெய் இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கை போட்டு எடுக்கவே முடியும். ஸோ அதனால் நான் வந்து இப்போ நான் காட்டுறோம் நாங்கள் லக்ஷ்மி என்ன பண்ணுறாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கை காட்டு. பாரு, இதுதான் பட்டர், நமக்கு ஹோம்மேட் பட்டர். சரியா? இங்கே வந்து ஒரு பவுலில் வந்து தண்ணி க்ளீன் வாட்டர் வச்சுருக்கு. அந்த இதில் வந்து இந்த மாதிரி பால்ஸாக எடுத்து போட்டுட்ருக்கா லக்ஷ்மி போட்டுட்ருக்கா. இந்த இதில் வந்து இப்படி அந்த நம்ம கையிலேருந்து சொட்டு விழுதில்ல, அது எல்லாமே மோர். ஸோ அதனால் ஆனால் இது ரொம்ப திக்காக இருக்கும் அந்த மோர். அதில் நிறைய தண்ணி கலந்தால் தான் நீங்கள் குடிக்க முடியும். இது அதுவும் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் மத்து வச்சு கூட அதை அலப்பி விட்டிங்கன்னா கூட கொஞ்சம் வந்துடும் நமக்கு. ஆனால் இது வந்து நான் இது வரைக்கும் வந்து எனக்கு இது சரியாக வந்தது கிடையாது. அதனால் எனக்கு லக்ஷ்மிக்கு நல்லா வரும்னு சொன்னதுனால நான் இப்போ எப்போயுமே லக்ஷ்மியை வச்சே பண்ணிடுவேன். இது இப்போ நான் வந்து எடுத்து இதை வந்து நம்ம உருக்கணும் இல்லை, இதை உருக்கிட்டோம்னா தான் நமக்கு நெய் ஃபார்ம் ஆகும். இது இப்போ நம்ம தண்ணியில் எதுக்கு போடுறோம் லக்ஷ்மி? க்ளீனாக வர்றதுக்கு. அது க்ளீனாக வர்றதுக்கு. அதில் இன்னும் மோர் இருந்ததுன்னா வெளியே வந்துடும்.
சரி சரி, ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுக்கணும். இப்போ நம்ம இந்த இது இருக்குல்ல, இதை திருப்பி நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கலாமா? இல்லைக்கா, அவ்வளோதான். சரி ஓகே. நம்ம க்ளீனாக அடிச்சிருக்கிறோம், வரலன்னா அடிக்கலாம். சரி சரி சரி, ஓகே. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி போட்டு நீங்கள் அடிக்கலாம். ஆனால் இது வந்து நம்ம வந்து இன்றைக்கி எடுத்தது வந்து நல்லா க்ளீனாக வந்துருச்சு. ஸோ அதனால் வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ இது ஃபுல்லாக எடுத்து இந்த வெண்ணெய்லாம் எடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணி இது பண்ணி தண்ணி எடுத்துறேன் லட்சுமி. எடுத்துறேன் நான் வந்து இது மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ தட் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பட்டர் எல்லாம் வெளியே வர்றதுக்கு. இதுதான் கடைசியாக லாஸ்ட்டாக இருக்கிறது. இதெல்லாம் அந்த ஓரத்தில் இருக்கிறது எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணாமல் இப்படி எடுத்துருங்க. இப்போ இந்த நமக்கு வெண்ணெயாவே வேணும் அப்படின்னா இப்படி இந்த தண்ணிக்குள்ளேயே வச்சு உள்ளே வச்சிடலாமா ஃப்ரிட்ஜில்? இல்லைக்கா, வெளியே எடுத்து தான் வைக்கணும். ஸோ இந்த பட்டர் இந்த தண்ணி இந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற பட்டரை வந்து இன்னும் கூட க்ளீன் பண்ணி தான் எடுத்து இன்னொரு பவுலில் போட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம்மேட் பட்டர் ரெடி. உங்களுக்கு பட்டராக நீங்கள் சாப்பிடணும், அப்படியே சாப்பிடணும், இது ப்ரெட்டிலலாம் தடவி சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேயா? இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல். இந்த இதை வந்து இவ்வளோதான். இந்த மோர் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா மோர் இருக்கிறத வந்து எவ்வளோக்கு எவ்வளோ, ஏன்னா நம்ம புளிய முடியாது பார்த்தீங்களா? ஸோ அதனால் புளியாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம அதை அப்படியே கையில் வச்சுட்டே இருந்தோம்னா அதுலேருந்து மோரெல்லாம் கீழே விழுந்துடும். அந்த இதுக்கப்புறம் நம்ம பட்டர் எடுத்து வச்சிடலாம். இதில் கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு. ஸோ இனி இதை வந்து நம்ம மத்தியானம் லஞ்சுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 11 மணி வாக்கில் நீங்கள் இது குடிச்சிட்டிங்கன்னா கூட இது நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா திக்காக இருக்கும். ஸோ அதனால் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணி உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த இது வந்து இப்போ அகேன் திருப்பி இதை வந்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேனில் கொஞ்சம் என்கிட்ட வந்து இந்த காப்பர் பாட்டம் இது. ஸோ அதனால் அதில் போடலான்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். அந்த அப்படி தான் புளியணும். அப்படி எவ்வளோ சாஃப்டாக புளிகிறாங்க பார்த்தீங்களா? ஒர்க்க பண்ணிட்டு சின்னதாக இருந்தால் கூட அது அப்படியே மெதுவாக அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் இருக்கிற இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மோரெல்லாம் வெளியே. ஹோம்மேட் பட்டர் ரெடி. இது வந்து எவ்வளோ நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து எவ்வளோ இருக்குங்கிறத நான் வந்து அளந்து பார்க்கணும். ஏன்னா இது வந்து இப்போது ஆல்ரெடி இந்த பேனில் போட்டாச்சு. இப்போ வச்சேன்னா அது அளவு தெரியாது, பேனோட அளவும் சேர்த்து தான் வரும். சரியா? இப்போ எனக்கு வேறு வேலை இருக்குது, நான் இன்னும் குக்கிங்லாம் முடிக்கலை. ஸோ அதனால் இதை வந்து இப்போ லக்ஷ்மி என்ன சொன்னான்னா இதை வந்து நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் அப்புறமா நெய் கூட உருக்கிக்கலாம் அப்படின்னு சொன்னால். ஸோ அதனால் நான் இப்போது இதை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இங்கே ஃப்ரிட்ஜில் தான் இருந்தது, ஃப்ரீசரில் இல்லை. சரியா? இப்போ இந்த நெய்யை வந்து வெண்ணெயை வந்து நல்லா இந்த மாதிரி சேர்ந்த வெண்ணெயை வந்து நம்ம இப்போது அடுப்பில் வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ சிம்மில் வச்சு பண்ண முடியுமோ சிம்மில் வச்சு பண்ணணும். நான் வந்து இந்த அடுப்பில் வைக்கிறேன். இந்த அடுப்பு என்னோடய அடுப்பு வந்து ரொம்ப ஒன்றும் சிம் கிடையாது, ஓரளவுக்கு தான். அதே மாதிரி அடி கொஞ்சம் கனமாக இருக்கிற பாத்திரத்தில் யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் அது ரொம்ப லேசாக இருந்தால் உங்களுக்கு அது செட் ஆகாது. ஸோ அதனால் அந்த மாதிரி. ஸோ இது வந்து இப்போது பாருங்கள் உருக ஆரம்பிச்சிருச்சு. நான் என்கிட்ட இருக்கிற சின்ன அடுப்புக்கு இதை மாற்றிட்டேன். இப்போ வந்து நான் ஒரு சின்ன கரண்டி, இது வந்து நம்ம ஃபுல்லாக எப்போ பாரு இதை வந்து நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஆனால் இது வந்து அந்த ஸ்டேஜ் வரும்ல, நமக்கு தெரியும் இந்த ஸ்டேஜிலேருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு. அந்த ஸ்டேஜில் நம்ம பார்த்தோன்னா போதும். வெண்ணெய் எல்லாமே உருகிடுச்சு. நம்ம வச்சுருந்த அத்தனை பீஸ் வெண்ணெயும் உருகிடுச்சு.
நம்ம வந்து மேக்ஸிமம் கைவிட அந்த கரண்டி போடாம தான் பண்ணணும். இந்த மாதிரியே நீங்க பண்ணீங்க அப்படின்னா அந்த கீழே இருக்கிற மில்க் சாலிட்ஸ் எல்லாம் அது ஒட்ட ஆரம்பிக்கும். பாருங்க என்னோட ஃப்ளேம் வந்து எவ்வளோ சிம்ல இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதனால உங்ககிட்ட இருக்கிற சின்ன அடுப்புல வைங்க. இந்த மாதிரி வந்த உடனே நெய் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எடுத்து வைக்க கூடாது நம்ம. இது அஃப்கோர்ஸ் நான் பிகினர்ஸ் எல்லாருக்காக தான் நான் இதை வந்து சொல்றேன். நான் ஏற்கனவே நீங்க நெய் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கறத எனக்கு சொல்லுங்க. நான் வந்து ஃபாலோ பண்றேன். இப்போ வந்து சுறுச்சுருன்னு சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜ்ல இருந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். முடிஞ்சா அப்பப்ப இந்த மாதிரி அடுப்புல இருந்து கொஞ்சம் தூக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப ஹீட் இருந்தா பேர்ன் ஆயிரும். ஸோ அதனால இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து அந்த சூடை வந்து கொஞ்சம் இறக்கிக்கலாம் நம்ம. அப்புறம் மெதுவா திருப்பி வைங்க. உங்ககிட்ட எந்த அடுப்பு சின்ன அடுப்பா இருக்கோ மெதுவா ஃப்ளேம் எரியுமோ அதுல நீங்க இது பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா இந்த சைட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் வர ஆரம்பிச்சிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? தெரியுதுல்ல? ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் தான் முடிஞ்சிடும் நமக்கு. ஸோ அதனால நம்ம இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த பக்கம் அந்த பக்கம் போக வேண்டாம் நம்ம. ஏன்னா நமக்கு நான் வந்து மோஸ்ட்லி எல்லாம் குக்கிங் வேலையெல்லாம் நான் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் இந்த வேலையை நான் எடுத்திருக்கேன். அந்த மாதிரியே பண்ணுங்க நீங்களும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நல்லாவே அந்த ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் உங்களுக்கு இப்படி எடுத்து காட்டுறேன். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு வந்து கேமராவில் எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்க. அடியிலெல்லாம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி தங்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கே தெரியும் நெய் வாசம் எப்படியோ நல்லா அப்படியே ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிடும். நெய் வாசம் ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் பார்த்தீங்கல்ல. ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையும் போட்டுட்டு அப்படியே வச்சிருங்க. இன்னும் இந்த பேன்ல இந்த சட்டிலேயே இது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு கிளீன் பாட்டிலில் இந்த மாதிரி ஒரு பாட்டில் ஏதாவது ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம போட்டு வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். ஆனால் நல்லா அது கூல் டவுன் ஆகட்டும். கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறமே நம்ம பண்ணுவோம். ஓகே, நல்லா சூடு அடங்கிச்சு. நான் அந்த பாருங்க வெறும் கையில தான் சட்டி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நெய் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக ஹோம்மேட் கீ ரெடி ஆயிடுச்சு.